அனியவாசிய யரபுன் எல்லாருக்கும் இந்நேர மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஹெச்ஆர்டி கொரியா, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள முகாமைத்துவ பிரிவால் வெளியிடப்பட்ட ரெண்டு பிடிஎஃப், புது சிலபஸில் வெளியிடப்பட்ட ரெண்டு பிடிஎஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பிடிஎஃப்ல ரெண்டாவது பிடிஎஃப்ல தான் முதலாவது யூனிட் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது யூனிட்டும் ரெண்டாவது யூனிட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 31 32வது யூனிட் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்ஜங்குவா கின்மு தேதோன்னு சொல்லியிருக்காங்க. பொக்ஜங்குன்னு சொன்னால் பொதுவாக ஆடைக்குன்னு சொல்லுவாங்க. அது வேலைத்தலங்களில் யூஸ் பண்ணப்படக்குள்ள வேலைத்தலங்களில் வேலை ஆடை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்தப்படுது. அதே போல் கின்மு தேதோன்னு சொல்கிறது வேலை தொடர்பான தொழில் மனப்பான்மை அல்லது தொழில் அணுகுமுறை அல்லது தொழில் நெறிமுறைன்னு சொல்லி மூன்று சொற்கள்ல மூணு மாதிரியும் பயன்படுத்தப்படுது. அப்படியே கீழே வந்தோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஒரு ஞாபகமூட்டலுக்காக சொல்லி கொண்டு போறேன். ரெண்டு பேர் தலையை போட்டு உரையாடல் ஒன்று ஹங்சங் சிங்சொர்ஹாகே ஹங்சங் சொங்சில்ஹாகே இல்ஹேசோ சம் ஜொஹாயோ அப்படின்னு சொல்றாங்க. ஹங்சங் சொன்னா எப்போதும் நேர்மையாக, சிங்சொல்ஹாகேன்னு சொன்னா நேர்மையாக அல்லது உண்மையாக. நம்ம கடிதம் இங்கிலீஷ்ல எழுதக்குள்ள சின்சியர்லின்னு சொல்லி ஒரு சொல்லன்னு போடும், உண்மை உள்ள அப்படின்னு சொல்லி. அந்த உண்மையுள்ள தான் இது. ஆனா உண்மைக்கு வேற மீனிங் இருக்கு, அது இல்லை. இது இது ஒரு ஆள்கிட்ட எப்படி நடந்து கொள்றன்னு சொல்ற விதத்தை பொறுத்தது. உங்க சொங்சின்ஹாகே இல் இல்ஹேசோ சம் ஜொஹாயோ, நேர்மையாக வேலை செஞ்சது அல்லது நீங்க எங்களுக்கு உண்மையாக வேலை செஞ்சது உண்மையில் நல்லா இருக்கீன்னு சொல்றீங்க சொல்லி ஒரு ஆளை வாழ்த்தி அவரை கௌரவிக்காங்க. அதுக்கு அந்த வாழ்த்தப்படுறவர் சொல்றாரு கம்சாமினிதா அப்புரோதோ யோல்சிமி ஹல்கேயோ. அப்புரோதோன்னு சொல்லக்கூட நம்ம அப்புன்னு சொன்னா முன்னர், அப்பேன்னு சொல்லக்கூட முன்னர், முன்னாள் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்புரோதோன்னு சொல்லக்கூட இனிமேலும், அதாவது இதுக்கு பிறகும், இதன் பிறகும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். பின்னர்னு சொல்லி நம்ம குறிகோன்னு சொல்ற அது அடுத்ததா நடக்கக்கூடிய பின்னர். இது வந்து எதிர்காலத்துல, நீண்ட காலத்துல இவர் ஒரு விஷயத்தை செய்ய போறாரு. இதற்கு பிறகும் யோல்சிமி ஹல்கேயோ, கஷ்டப்பட்டு உங்களுக்காக வேண்டி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பேன், உங்களுக்காக உழைச்சி சாவுவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே படத்துக்குள்ள போனோம்னு சொன்னா ஆஹ் மேல பொக்ஜங்குவா குவான்ட்ரே நோக்வின்னு சொல்லி படத்துல தலைப்பு தரப்பட்டது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே படிச்சது. வேலை ஆடையுடன் தொடர்புடைய சொற்கள், ஓவின்னு சொன்னா சொற்கள். எக்ஸாம்ல கேள்வியெல்லாம் நிறைய தரங்கள் வந்திருக்கும், அல்லது எக்ஸாம்ல வரக்கூடிய தலைப்புகள்லையும் இந்த சொல் ஓவின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட், முதலாவது ஜக்கோப் போக், வேலை ஆடை. இதுக்கு ஒத்த கருத்து தான் போக்ஜாங், அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யூனிஃபார்ம்னு சொல்றது பெண்கள் அணிகிற ஆடையை சொல்றாங்க, அல்லது மேலால ஜக்கெட் போடுற மாதிரியான ஒரு உடுப்பு வேலை தளங்களில் பயன்படுத்தினா அந்த ஆடையை வந்து யூனிஃபார்ம்னு சொல்றாங்க. ஜொக் ஜொங்ஜாங்னு சொல்றது பெண்கள் அணியக்கூடிய அலுவலக ஆடை. அந்த படத்துல பார்த்து தான் தெரியும், கோட் ஷூட் போட்டு ஸ்கர்ட் பாவாடை அணிஞ்சிருக்கிறது. அதே போல கோட் ஷூட் போட்டு ட்ரௌசர் அணிஞ்சு ஆம்பளைகள் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து யங் பொக்குன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு சொல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். யங் போக்குன்னு சொல்றதும் ஜொங்ஜங்னு சொல்றதும் நமக்கு மறந்து போயிடும் கூடுதலா. எக்ஸாம்ல அந்த சொல்லுகளை பயன்படுத்தி தான் அந்த இந்த யூனிட் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வரக்குள்ள அந்த சொல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த படத்தை போட்டு ஒரு கேள்வி, இது என்ன ஆடை அணுகுமுறை அப்படின்னு சொல்லி கேட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி இருப்பாங்க. ரைட். கரா யுக்தா எல்லாருக்கும் தெரியும், உடுப்பு மாத்துறது. பொஸ்தா, உடுப்பு கலட்டுறது. ஆஹ் இப்தான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அணிகிறது. ஆஹ் இடையில வர சொற்கள். அதுக்கு பிறகு இப்தான்னு சொல்லக்கூடிய இதுகளுக்கு ஒவ்வொரு ஆடைக்கும் ஒவ்வொரு அணிகலனுக்கும் ஒவ்வொரு ஒரு சொல் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிதான்னு சொல்றது, சிறுதான்னு சொல்றது, இப்தான்னு சொல்றது. ஆஹ் சக்யுங் ஹசேயோன்னு சொல்றது அணிதலுக்கு. சக்யுங் ஹதான்னு சொல்லி ஒரு புது சொல் உண்டு, அணிதலுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது இப்படியான நிறைய சொற்கள் இருக்கு. ஒரு 7 8 சொல் மட்டுக்கு அணிதல் என்ற ஒத்த கருத்தோட பயன்படுத்தக்கூடியது. ஆனா அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு எப்படி சொல்றோம், ஒவ்வொரு அணிகலனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு போகக்கூடியது.
ரைட். தஞ்சுருள் ஜம்குதா. பட்டன்களை எல்லா பட்டனையும் கொலர் பட்டன் வர உடுப்பு போட்டிருப்பாங்க. நானெல்லாம் ஷர்ட் போட்டேன்னு சொன்னா பட்டன் ஒன்றும் திறந்து தெரியாது, கொலர் பட்டன் மட்டும் இருக்கும் திறந்து. அடுத்தது வந்து தஞ்சுருள் புல்தா. தஞ்சுருள் புல்தா ஷர்ட் பட்டனை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் படத்துல விஜய் வருவாரு, ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டு போட்டு ஆடி திரிவாரு. அதே போல கொரியன்களும் பொதுவா கொரியன்ல சொன்னா கொரியன்ல இருக்கிற நம்மட ஆட்கள் வந்து இப்ப இப்படித்தான் தெரியுறாங்க. ஷர்ட் பட்டனை கழட்டிட்டு உள்ள டி ஷர்ட் போட்டு அப்படி அது ஒரு ஃபேஷன் லுக் கொண்டு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரைட். அது கீழே ஜொம்போரல் ஒல்லிதா, சாரி ஜிப்போரல் ஒல்லிதா. அதாவது நம்ம ஷர்ட்ல அல்லது ஜாக்கெட்டில் இருக்கிற ஜிப்பை வந்து உயர்த்துறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் புதுசாக சொல்ல தேவையில்ல, ஒரு ஞாபகப்படுத்தலுக்காண்டி சொல்லிட்டு போறேன். ஜிப்போரல் நேரிதா, ஜிப்பை வந்து கலட்டி விடுறது அல்லது இறக்கி விடுறதுன்னு சொல்லலாம். நெக்த இருள் மேதா. இந்த இப்தான்னு சொல்லி நம்ம மேல ஒரு பார்த்தோம், ஒரு சொல்லுக்கு ஒத்தகர்த்தா மேதான்னு சொல்லியும் பயன்படுத்தக்கூடிய சொல்லுண்டு. அதே போல பொஸ்தாக்கு ஒத்தகர்த்தா புல்தாவும் பயன்படுத்தலாம். புல்தாக்கு வேறு சில மீனிங்கள் இருக்கி இன்னைக்கு வரப்போல பார்ப்போம். எக்ஸாம் பேப்பர்கள் கேள்விகள் செஞ்சுட்டு போகக்கூட நம்ம பார்ப்போம். நெக்டைரில் புல்தா, அதாவது டையை போடுதல் அல்லது டையை கட்டுதல். டையை நெக்டைரில் புல்தா, டையை கலட்டுதல். நேரடியாக ஒரு கருத்து தான், தமிழில் வேற வேற அர்த்தங்கள்லாம் இல்லை. அப்படியே கீழே நீல பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா, நீல பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னா தஞ்சொன் ஹதா. நம்ம பழைய சிலபஸ் படித்தாங்களுக்கு தெரியும், இந்த சொல் பழைய சிலபஸ்லேயும் வந்தது தான். சரி. நேர்த்தியாக இருத்தல் அல்லது நீட்டாக இருத்தல். கேக்கு தகதா சுத்தமாக இருத்தல் அல்லது தூய்மையாக இருத்தல் என்று சொல்றது வந்து பொருட்களுக்கு சில டைம் இடங்கள்ல உரையாடல் சந்தர்ப்பத்தில் கேக்கு தகதா சொல்லி மனிதர்களுக்கும் சொல்லுவாங்க. கேக்கு தாகே சோயோ, கேக்கு தண்ணி சோயோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தஞ்சொன்னாதான் வந்து நேர்த்தியாக இருத்தல் அல்லது நீட்டாக சுத்தமாக இருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சேன்னு சொன்னா புதிய, ஏஜொன் சொன்னா பழைய அல்லது கடந்த கால, இறந்த கால, முன்பொரு காலத்தில். ஏஜொனேனும் சொல்லி முன்பொரு காலத்தில் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் சொல்லி பயன்படுத்தப்படும். கிரோதா, கிரோஹ்தா, அது போல. கிரோக்கே தெரியும் தானே, அது அவ்வாறுன்னு சொல்லி வாருது. கிரோதா அதுல வரக்கூடிய பிரதான சொல்லா இருக்கிறது கிரோதா. அதை போல. அடுத்தது ஜகோப் ஹதா, வேலை செய்தல். இருஹதா, வேலை செய்தல். அப்படியே ஒத்த கருத்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அஞ்சுன் ஹதா, பாதுகாப்பாக இருத்தல் அல்லது பாதுகாப்பாக செயற்படுதல் இந்த மாதிரி. இட்ஸொக் ஹேஜிதா, பழக்கப்படுத்தி கொள்ளுதல். ஒரு விஷயத்தை வந்து பழக்கப்படுத்தி கொள்றது. ஒரு இப்போ அன்றாடம் நம்ம ஒரு வேலையில செய்வோம், காலையில எழும்பி நான் பல்லு தேட்டுவோம். இது வந்து நமக்கு ஒரு பழக்க வழக்கம், நம்ம எப்பயுமே அதை தொடர்ச்சியா செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். அதே போல வேலை செய்யக்குள்ளையும் ஒரு விஷயங்களை தொடர்ச்சியா செய்யும் போது அந்த விஷயம் வந்து நமக்கு பழக்கப்பட்டு போகும். இப்போ கொரியன் மொழியை நம்ம படிச்சுட்டு இருக்கோம், படிக்கக்குள்ள நமக்கு பேசுறது வந்து கொஞ்சம் இப்போதைய கஷ்டமா இருந்தாலும் நம்ம கொரியாவுக்கு போனதுக்கு பிறகு அவங்களோட பேசி பேசி அது பழக்கப்பட்டு போகும் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடியது இக்ஸொக்கேஜி தான். பழகி போதல் அல்லது பழக்கப்பட்டு போதல்னு சொல்லக்கூடியது. கீழே உள்ள படங்களை இணைச்சு பார்ப்போம். முதலாவது தஞ்சுருள் புல்தான்னு ஜிப்பொருள் ஒல்லிதான்னு சொல்லியிருக்கிற படம். அப்போ முதலாவது படமும் முதலாவது இதுவும் இணைக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பட்டனை கழட்டிட்டு இருக்காரு. தஞ்சுருள் ஜம்குதா, தஞ்சுருள் புல்தா. இப்போ பட்டனை கழட்டிட்டு இருக்கிறது தஞ்சுருள் புல்தா. அப்போ தஞ்சுருள் ஜம்குதாக்கு பட்டன் போட்டிருக்காரு நிறைய. அதே போல நெக்டைரில் மேதா. ஈஸி, நமக்கு இதெல்லாம் கஷ்டமான விஷயம் இல்லை. ரைட். இதுல முக்கியமானது கிராமர். ஆ பொய்தா ஓ பொய்தான்னு சொல்லக்கூடிய இந்த கிராமர். இந்த கிராமர் வந்து ஆஹ், நமக்கு ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெரியும், அந்த விஷயத்தை நம்ம இன்னொரு ஆள்கிட்ட அல்லது வெளிப்படுத்துறது, நம்ம உணர்வுபூர்வமாகவோ அல்லது பேச்சு மூலமாக வெளிப்படுத்தி சொல்லக்கூட பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிராமர் ஒன்று இது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா புக்ஸ் சார்ட்ல போட்டிருக்காங்க. இந்த அறிகிறது ஆ ஓன்னு சொல்லி போட்டது வந்தா
ஒவ்வொரு சொல்லோட கடைசியிலையும் தா வெட்டுப்பட்டதுக்கு பிறகு ஆ ஓன்னு சொல்லி முடியக்கூடிய இதா இருந்துச்சுன்னா ஆ போய் இதான்னு சொல்லி யூஸ் பண்ணணும். அப்ப உதாரணத்துக்கு தான் இந்த ஜோஹ்தா ஜோஹா போய் இதான்னு சொல்றது. தமிழால சொல்ல போனா ஜோஹ்தான்னு சொன்ன நல்லம் நன்றாக தெரிகிறது அல்லது நல்லா இருக்குமோ கேள்வியாகவும் பயன்படுத்தலாம். அதே போல விடையாகவும் அல்லது வினைச்சொல் வாக்கியத்துக்கு முடிவாகவும் பயன்படுத்தக்கூடியது. ஆஹ் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதே போல கீழுக்கு சைட்ல வர ஓ ஊ ஈ என்று சொல்லி வர்றதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா ஓ பொய்தான்னு சொல்லி பயன்படுத்தணும். உதாரணம் தந்திருக்காங்க. மசிஸ்தோ பொய்தா ருசியாக இருக்கும் அல்லது ருசியாக இருக்கிறது, ருசியாக தெரிகிறது. ருசியாக தெரிகிறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையே, இப்ப ருசியாக அல்லது அழகாகன்னு சொல்லியும் மசிஸ்தாக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதே போல ஹதான்னு சொல்லி வந்தா ஹே பொய்தா நம்ம கலந்த ஏற்கனவே படித்த கிராமர்கள் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தது தான். ஹதா வந்துச்சுன்னு சொன்னா ஹே பொய்தான்னு சொல்லி மாறுது. அப்போ அதுவும் தெரிகிறது, காணப்படுகிறது, தெரியுமோ, இருக்குமோ இப்படியான ஆஹ், ஒரு ஒரு உணர்வை வெளிப்படுத்தி பேசும்போது பயன்படுத்துகிறாங்க. கீழுக்கு உதாரண வாக்கியங்கள் தந்திருக்காங்க. ஜகப் பொக்கி ஜகப் பொக்கி ஜொக்கா பொய் நின்றே வேலை ஆடை கொஞ்சம் ஜக்கா போய் நின்றே சிறியதாக தெரியுது, சிறியதாக தெரிகிறது. புல்பியோன் ஹாஜி அனாயோ கஷ்டமா இல்லையா சொல்றாங்க. நின்தேன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே படிச்ச கிராமர் பின்னுக்கும் வரும் படிப்போம். நின்தேன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா ஒரு வாக்கியம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கக்குள்ள அந்த வாக்கியத்தை கமா ஒன்று போட்டு அடுத்தது தொடர்றது. ஒரே ஒரே வாக்கியத்துல ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சு கமா போட்டு அடுத்த விஷயத்த தொடர்ற சந்தர்ப்பத்தில் இந்த நின்தேன்னு சொல்ற கிராமர் பயன்படுத்துவாங்க. தமிழால சொல்ல போனோம்னு சொன்னா ஜக்கோ போக்கி ஜக்கா போய் நின்று அவ்வளோத்தோட நிப்பாட்டுற கமா. வேலை ஆடை கொஞ்சம் சிறியதாக தெரிகிறது கமா முடிஞ்ச கையோட ஆகவே என்று சொல்லி ஆரம்பிக்கலாம். அல்லது இங்கிலீஷில் சொல்ல போனால் ஸோன்னு சொல்லுவோம். ஸோ கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடுப்பு உங்களுக்கு சின்னதா தெரியுது, கஷ்டமா, ஸோ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ரெண்டாவது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பிரியோ ஒப்ஷனின் முழுக்கனல் சிவுனிகா, அதாவது தேவை இல்லாத பொருட்கள். பிரியோ அதான் சொன்னா தேவையாக இருத்தல். பிரியோ ஆப்ஷனல் தேவை இல்லாத பொருட்களை சிவுனிகா அழித்தல் அல்லது அகற்றுதல் ரெண்டுக்கும் சொல்லக்கூடியது. சிவுனிகா அழித்ததன் காரணமாக அல்லது அழிக்கிறதன் காரணமாக, அழித்ததன் காரணமாக. பங்கி ரூம், பங்கின்னு சொன்னா ரூம், அடுத்தது பனிஷுக்குன்னு சொல்கிறேன். அப்போ இது வந்து ரூமுக்கு சொல்கிறாங்க. தேவையில்லாத பொருட்கள் அழிச்சதன் காரணமாக. நொறுப்போ போயோ விசாலமாக தெரிகிறது. ஒரு ஆள் வந்து ரூமை பார்த்துட்டு சாமான்லாம் அழிச்சு போட்டீங்க, எடுத்து வீசிட்டீங்க போல இருக்கே, ரூம் கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் விசாலமாக தெரியுது அப்படின்னு சொல்றது. விசாலமாக இருத்தல் நொல்ப்தான்னு சொல்லுவாங்க. அடுத்தது தஞ்சுருள் ஜம்கு நிக்கா தஞ்சொன் ஹே போய் நேயோ உணர்வு வெளிப்படுத்துகிற கிராமர் நேயோன்னு சொல்றது. அதோட சேர்த்து பொய்டான்னு சேர்ந்து வர பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு ஆள் பார்த்துட்டு ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறாரு. தஞ்சுருள் ஜம்கினிகா பட்டன் எல்லாம் பூட்டிருக்கிறதன் காரணமாக தஞ்சொன் ஹே பொய்னேயோ அழகா நீட்டா தெரியுறீங்க, நீட்டா இருக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் இந்த கிராமர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது நமக்கு எக்ஸாமில் அந்தளவு முக்கியம் இல்லாத கிராமர் என்றாலும் எக்ஸாமில் கேள்வியில் உரையாடல் பயன்படுத்துகிற இடங்கள்ல சில இடங்கள்ல வந்துருந்துச்சு இந்த மாதிரி. ரைட், கீழே உள்ள கேள்வி சின்ன கேள்வி தான், இதை செஞ்சு பாருங்க. உரையாடலை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு டக்கு டக்குன்னு போவோம், டைம் போயிட்டு இருக்கு. ரைட், உரையாடலில் முதலாவது பஞ்சங்னிமும் கார்லோன்னு சொல்ற ஒரு ஆளும் பேசி உரையாடி கொள்றாங்க. முதலாவது பஞ்சங்னியம் சூப்பர்வைசர் வந்து சொல்றாரு, கல்ரோசி சே ஜக்கோபி மாமே திரோயோ புதிய யூனிஃபார்ம், புதிய வேலை செய்கிற உடுப்பு வந்து மனசுக்கு பிடிச்சிருக்கா, மாமே திரோயோ மனசுக்கு பிடிச்சிருக்கா அல்லது நான் உங்களுக்கு விருப்பமா இருக்கா சொல்லி கேட்காரு. நே பஞ்சங் நீம் ஓம் நல்லா இருக்கி அல்லது எனக்கு ஓகே செட் ஆயிட்டு
சே ஜகோப்போக்கி ஏஜொன் ஜகப்போக் பொதா கப்பியோ ஓசோ ஜொஹ்னேயோ அப்படின்னு சொல்றாரு. புதிய வேலை ஆடை வந்து பழைய ஏஜொன் பழைய ஆடையை பார்க்க பொதா பார்க்க கப்பியோ ஓசோ பாரம் இல்லாம இருக்கிறது. சொஃப்டா இருக்கிறதுன்னு சொல்லுவோம், அல்லது வெயிட் குறைவா வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது. அதால இவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. உடுப்பு புதுசா வைக்கிற உடுப்பு யூனிஃபார்ம் எல்லாம் பொதுவாக பாரமானதாக தான் இருக்கும். அந்த குவாலிட்டியா செய்யணும் சில போல அதில் பாரத்தை குறைக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் அல்லது இங்கே உள்ள வேலை செய்கிறாக்கள் யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை பார்க்கக்குள்ளே தெரியும் அது ஒரு கனமான உடுப்பாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. அந்த இது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் லேசான உடுப்பா இருக்கும், பாரம் இல்லாமல் இலகு அறிக்கை நல்லம்னு சொல்றாரு. கிரோஜியோ உண்மையாவா அல்லது சரியா சரியான்னு சொல்லி சும்மா கேட்காரு. கிரோஜியோ அப்படியா? கிரிகோ பின்னர் ஜிபோருல் முக்காஜி ஒல்லில்சு இசோசோ ஜக்கப் ஹல்தே அஞ்சொன்ஹேயோ. பின்னர் ஜிப்பை தொண்டை வரை அல்லது கழுத்து வரை உயர்த்த முடியுமாக இருந்தால் வேலை செய்யும் போது பாதுகாப்பாக இருக்கும். அஞ்சொன்ஹேயோ பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தக்கூடியதான அஞ்சன் ஏயோ வந்து. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா கார்லோசி சொல்றாரு, குரந்தே அப்படித்தான். ஆனால் ஆனாலும் ஜிப்போரில் ஜம்குமான் நேரிகோ கொஞ்சமாவது இறக்கி ஜக்கப் ஹேதோ துவேயோ கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வேலை செய்ய முடியுமான்னு சொல்றாரு. கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறது ஆளாகும். புல்பியோன் ஹேசோயோன்னு சொல்லி அசௌகரியமாக இருப்பதாலாகும் சொல்லி சொல்றாரு. இது தேவைன்னு சொன்னா இந்த புல்பியன் ஹேசோயோன்னு சொல்லி இருக்கிறதுல தமிழால நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க. மற்றது எல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்கள், நீங்க ஏற்கனவே நோட் பண்ணி இருப்பீங்க. புதுசா ஒரு விஷயங்கள் சொல்லக்குள்ள நோட் பண்ணி கொள்ளுங்க. புல்பியன் ஹேசோயோ அசௌகரியமாக இருப்பதாலாகும் சொல்லி. அடுத்தது பஞ்சங்னிங் சொல்றாரு, ஜிப்போருள் ஒல்லினின்கே ஜிப்பை வந்து உயர்த்தி இருப்பது. இந்த கேன்னு சொல்லி வாரது அல்லது கே என்று தனியாக வாரது வந்து ஒரு வது அது என்று சொல்லி ஒரு சொல்ல முடிக்கக்கூடியது. முற்றுப்புள்ளி இல்லை, தொடர்றது தான் வதுன்னு சொல்லி முடியும் அந்த சொல் வந்து. ஜிப்பொருள் ஒல்லினன்கே ஜிப்பை உயர்த்துவது அஞ்சன் ஹாகோ பாதுகாப்புடன் தஞ்சொன் ஹே போயேயோ நேர்த்தியாக தெரிகிறது அல்லது நீட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் சொல்லலாம். இக்ஸோகேஜிமியோன் குவேஞ்சனுல் கோயையோ பழக்கப்படுத்தி கொண்டால் பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்லோஸ் சொல்றாரு, அல்கேசின் இதா புரிந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. அது கீழே ரெண்டு கேள்வி இருக்கு. ஆன்சமின்னு சொல்லி தேதப்பே போயோன்னு சொல்லி ரெண்டு கேள்வி இருக்கு. சே ஜகோப்பி ஒத்தேயோ அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்ப அவர் மேல என்ன சொல்லியிருந்தாரு? புதிய ஆடை சே ஜகோப்பி ஏஜுன் ஜகோப்பொக் பொதா கப்பியோ ஓசோ ஜொஹ்னேயோன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இருந்தேன்னு சொல்லி கேட்டா ஏஜுன் ஜகோப்பொக் பொதா கப்பியோ ஓயோ சொல்லி அதுக்கு விட கொடுக்கலாம். தேவையானாக்கள் விடையில பக்கத்துல எழுதி வச்சா பிரயோசனம். நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் கேள்விகள் வரும்போது அந்த விடையையும் சேர்த்து படிச்சுட்டு போயிருந்தோம்னு சொன்னால் ஞாபகப்படுத்தி விடைகளை ஈஸியாக செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதை வந்து மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. படித்து வச்சா அல்லது எழுதி வச்சா அந்த விடையை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம விரலத்தனை எப்போ யூஸ் பண்ணுவோம், எழுதக்குள்ளையும் கையை யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் டக்குன்னு அந்த விடையை கையே தானாகவே செலக்ட் பண்ணி கொள்ளும். ரைட். வே ஜகோப்போக்கி ஜிபோரல் ஒல்லியோயோ ஹேயோ ஏன் ஜக்கோப்போக்கினுடைய ஜிப்பை உயர்த்த வேண்டும் சொல்லி கேட்காங்க. ஏன் உயர்த்த வேண்டும் சொன்னா பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஜிப்போரில் மொக்காஜி ஒல்லில்சு இசோசோ ஜக்கோப் ஹால்தே அஞ்சுன் ஹேயோ சொல்லி அந்த வரியை அப்படியே எழுதலாம் இந்த கேள்விக்கு. சரிதானே?
அது கீழே இந்த பருன்னு சொல்லியிருக்கிற விஷயம் நீங்கள் உச்சரித்து பார்த்து கொள்ளுங்க எப்படி அந்த உச்சரிப்புகள் வருதுன்றது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட். மேலே அந்த இடைவெளியில் உள்ள விஷயங்களையும் நீங்கள் குயிக் குயிக்காக செஞ்சு எழுதி கொள்ளுங்க. பக்கத்தில் பக்கத்தில் எழுதி கொள்வது உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். அதில் ஒரு கலர் பேர் போட்டிருக்காங்க, பரான் ஷேக்னு சொல்லி, நீல கலர். அது கீழே ஹயான் ஷேக்குன்னு சொல்லியிருக்கி, அது வந்து வெள்ளை கலர். அதில் வேற சொல்லக்கூடிய சொற்கள் வந்து கல்கும் ஹதான்னு சொன்னால் பளிச்சுன்னு இருக்கிறது, வெள்ளை வெளியிருந்து இருப்பாங்க, வெள்ளை ஷர்ட் போட்டு வராங்கோல் அப்படி அப்படி சொல்றதுக்கு கல்கும் ஹதான்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது படம் இருக்கிற பகுதி தேதோ. ஒரு இடையில கோலண்ட் வந்துட்டு எனக்கு. ரைட். ரெண்டாவது பகுதிக்குரிய படங்களை பார்ப்போம். தேதா குவான்ரே நோக்குவே, அதாவது அணுகுமுறை அல்லது மனப்பான்மை அல்லது நெறிமுறை தொடர்பான தொடர்பான சொற்கள்னு சொல்லி படங்கள் தந்திருக்காங்க. ஏய்கா இஸ்தா நம்மளுக்கு அதிகமாக நிறைய எக்ஸாம் கேள்விகள் நிறைய இதுல நம்ம நிறைய உரையாடல்கள் நிறைய இடங்கள்ல ஏஐ காய்ஸ்தான்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். அது நமக்கு சும்மாவே பழக்கப்பட்ட விஷயம். ரைட். மரியாதையாக நடந்து கொள்ளுதல் அல்லது மரியாதையாக இருத்தல் அல்லது மரியாதை இருத்தல், ஒரு ஆளுட மேல மரியாதை இருத்தல்னு சொல்லலாம். ஏய்கா ஒப்ஸ்தா மரியாதை இல்லாம பேசுறது, மரியாதை இல்லாம நடந்து கொள்றது, அப்படியான விஷயங்கள். அடுத்தது பன்ம பன்மலில் ஹதா, அதாவது மரியாதை குறைவான பேச்சோட வாடா போடான்னு சொல்லி பேசுறது. அது வந்து நம்ம நண்பர்களுக்கு இடையில நம்ம பேசும்போது அது வந்து ஒரு சகஜமான ஒரு இதா இருக்கலாம். அதே போல அது வந்து வயதானவர்கள், அதாவது வயதானவர்கள் அல்லது நம்மளோட பதவி நிலையோட உயர்ந்தாக்கள்கிட்ட அப்படி பேசக்கூடாது, பேச முடியாது. அதுக்கு தான் அந்த சொல்ல போட்டிருக்காங்க பன்மலில் ஹதா. அதே போல ஜொந்தேத் மல்லில் ஹதா, மரியாதை நிமித்தமாக நம்ம பேரண்ட்ஸ் அம்மா அப்பா, அதே போல நம்மளோட பதவி நிலையில உயர்ந்தாக்கள் வயசுல மூத்தவங்கள்ட்ட பேசும்போது வாங்க போங்கன்னு சொல்லி பேசுவோம். அதே போல அப்படியான விஷயங்கள் அதுக்கு ஜொந்தேத் மல்லில் ஹதான்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. சிஞ்சொன் சிஞ்சன் ஹதா, இந்த சொல்ல வந்து கட்டாய ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க, பாடமாக்கி கொள்ளுங்க. எப்படியோ உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய முறையில் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா கட்டாயம் எக்ஸாம்ல ஒரு உரையாடல் அல்லது ஒரு பந்தி கேள்வியில் இந்த சொற்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரிதானே? ஜொன்ஜுங் ஹதா, இந்த ரெண்டு சொல்லும் வந்து மரியாதை செய்தல் அல்லது பாராட்டுதல் அல்லது மரியாதை கொடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தோட பயன்படுத்தக்கூடியது. ரைட். பேரியோகதா, இது வந்து ஒரு ஆளை வந்து ஆஹ், கருத்தில் கொள்ளுதல், ஒரு ஆளோட மேல அக்கறையாக இருத்தலுக்கு பேரியோகதா பயன்படுத்துவாங்க. சொங்சில்ஹதா நம்ம தலைப்பு படிக்கக்குள்ளேயே பார்த்துட்டு வந்தோம். சொங்சில்ஹதா நேர்மையாக இருத்தல், உண்மைக்கு உண்மையாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றது. கிஞ்சொங் ஜொக்கிதா, அடுத்த படம் கிஞ்சொங் ஜொக்கிதா, நேரான எண்ணத்தோட இருப்பார். இப்போ நம்ம எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம், இதுக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி அப்படியே நெகட்டிவான விஷயங்களுக்கு போகாம, இதுவும் ஒரு படிப்பு, இதுலேயே நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு சான்ஸை நம்ம எடுத்து பார்க்கலாம், அடுத்த தரத்துல நமக்கு வெல்லலாம், இதுல தோல்வி அடைஞ்சாலும் இதிலிருந்து நம்ம படிப்பினையோட ஏதோ ஒரு நலவை இறைவன் நமக்கு வச்சிருக்கான் என்ற நம்பிக்கையோட செயற்படுறத கிஞ்சொங் ஜொக்கிதான்னு சொல்லுவாங்க, ஒரு நேரான எண்ணத்தோட செயற்படுறது. அதே போல புஜங் ஜொக்கிதா, இந்த ரெண்டுக்கும் இடையில பூவும் கிங்குன்னு சொல்ற சொல் தான், எழுத்து தான் வித்தியாசம். அதை மட்டும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டாலே இந்த சொல்லக்கூடிய அர்த்தத்தை மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நெகட்டிவான எதிர்மறையான எண்ணத்தோட இருக்கிறதுன்னு சொல்லி, மனப்பான்மையோட இருக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறது. அடுத்தது ஹம்புரோகதா, ஒருத்தரை வந்து கவனக்குறைவாக இருத்தல் அல்லது அலட்சியமாக இருத்தல்னு சொல்லி சொல்லுவாங்க. வேலையில இப்படித்தான் நம்ம வேலை செய்ய ஃபோனை பார்த்துட்டு வேலை செய்கிற அவங்க எனக்கு பிரச்சனை வந்துடும். அப்படியான சந்தர்ப்பத்தில் அப்படி இல்லாமல் இருக்கணுன்றதுக்கான தான் இந்த சொற்களை போட்டு படங்களை போட்டு வச்சிருக்காங்க. இவர் சாமானோண்ட அவர் எடுத்துட்டு போறாரு, இவருக்கு தெரியாம இருக்கி, இந்த இதைத்தான் அந்த படம் காட்டுது ஹம்புரோகதா.
அடுத்தது பிஹேரோல் ஜுதா. இது வந்து நம்ம வேலை செய்வோம். இது எல்லா இடத்துலையும் இப்படி ஒருத்தர் நல்ல 2 பேர் இருப்பானோ நமக்கு அநியாயம் செய்யறதுக்கு. அனுபவத்திலையும் சரி, நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். பிஹேரோல் ஜுதா, நமக்கு எவனாவது ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு போயிடுவான். ஜோக்கன்ல வரும், அவன் தாண்டா பார்த்து வேலையை வந்து பார்த்துட்டு போயிட்டான்னு சொல்லி என்னமோ வரும். அது ஒரு ஜோக்கு. சரி. அதே போல முசிஹதா, இக்னோர் பண்றது, அதாவது இவரை கழிச்சு பார்க்கறது. இவர் நமக்கு நம்மளோட செட் ஆக மாட்டார், இவர் வேலை செய்ய மாட்டார், அப்படி அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி ஒரு மனநிலையை கொடுக்கறது அல்லது ஏற்படுத்துறதுக்கு இந்த சொல் முசிஹதா. அடுத்தது புல்குயஹதா. புல்குயஹதாக்கு வந்து அவரை அதிருப்தியாக்குதல் அல்லது அவமானப்படுத்துதலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நேரடியாக சொல்ல போனால் புல்பியன்ஹதாக்கும் புல்குயஹதாக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. அதை வந்து புல்பியன்ஹதா அல்லது புல்குயஹதா, இன்னொரு சொல் ஒன்று புல்குய கம்முல்ஹதா என்னமோன்னு சொல்லி அப்படி ஒரு சொல் ஒன்று வரும். அதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு பட்ட நெருக்கமான தமிழ் அர்த்தங்களை கொண்டதா இருக்கும். அவமானப்படுத்துதல், அது அசௌகரியத்தை கொடுக்கறது, அசௌகரியப்படுகிறது, அப்படியான விஷயங்கள். ரைட். கீழே பொட்டிக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா சொரோ நிறுவி ஒருவருக்கொருவர் நம்ம நிறைய தரம் நிறைய இடங்களை பார்த்திருப்போம். இக்கியோன், இக்கியோன் அதாவது கருத்து என்று சொல்லலாம். இதுக்கு ஒத்த கருத்துக்களா ஜுஜே என்று சொல்லி ஒரு சொல்லுண்டு. அடுத்தது ஈமி என்று சொல்றது. இந்த முன்னர் என்று சொல்லி வர ஈமியில மற்ற ஈமி, இன்னொரு ஈமி என்று இந்த இக்கியோனுக்கு வர ஈயும் அதோட சேர்த்து மீயும் வந்தா கருத்துன்னு சொல்லி 3 ஒத்த கருத்து. இக்கியோன், ஈமி, ஜுஜேன்னு சொல்லக்கூடிய 3 சொற்கள். கருத்து அல்லது காரணம், அப்படியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட். சாயோங்கதா பயன்படுத்துதல். கொங்ஜங் ஃபேக்டரி, கொங்ஜங் ஜங், கடைசியில் நிம் ஒன்றை சேர்த்து அவர்த்த எழுதி கொள்ளுங்க. கொங்ஜங் நம் ஜங் நிம் சொல்லி. அப்போதான் நமக்கு நிறைய இடங்கள்ல நிம் நிம் தான் நம்ம பயன்படுத்திப்போம். அப்போ ஈஸியாக இருக்கும். கொங்ஜங் ஜங் நிம் ஃபேக்டரி மேனேஜர். தகேங்ன்னு சொன்னால் அதிர்ஷ்டமான விஷயங்கள், அதிர்ஷ்டமான ஒன்று ஒரு விடயம் நடக்கிறது. தகேங்கினேயோன்னு சொல்லி நம்ம ஒரு கிராமர் ஒன்று இருக்கு, தகேங்கிதான்னு சொல்லி. அந்த கிராமர் பின்னுக்கு படிப்போம். ஒரு விஷயம் நல்லதாக நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதிர்ஷ்டவசமாக நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. சம்முன்னு சொன்னால் நம்ம உண்மையில், ஹங்சங் எப்போதும், அப்புறோ இனிமேலும், எதிர்காலத்திலும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். இது கீழே வர படங்களை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. படக்கேள்விகள் தானே, ஈஸியாக செய்யலாம், எழுதலாம். கட்டாயம் ஒவ்வொரு படத்தில் வர விஷயங்களையும் இந்த 4 கேள்வியும் எழுதி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. பர்சனலாகவோ அல்லது நம்மளோட குரூப்லேயோ நீங்கள் அனுப்பலாம். ரைட். கே என்று சொல்லி வர கிராமர், 2வது கிராமர், இந்த யூனிட்ல 2வது கிராமர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேன்னு சொன்னால் ஆக அல்லது வது என்று சொல்லி பயன்படுத்தலாம். கடைசியில் முடியக்கூடியது. அடைமொழி அல்லது வினைச்சொல்லின் முக்கியத்துவம் அல்ல அதில் அதை வந்து அழுத்தமாக சொல்லக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்துவாங்க. உதாரணம் தந்திருக்காங்க. கார்லோசினின் ஃபங்க்ஷன் சொங்சில்ஹாகே இல்ஹனேயோ. மிஸ்டர் கார்லோ வந்து எப்போதும் நேர்மையாக அல்லது உண்மைக்கு உண்மையாக வேலை செய்கிறவர் தானே, இல்ஹனேயோ வேலை செய்கிறவர் தானே அப்படின்னு சொல்றாங்க. 2வது உதாரணம் பேகா கோபாசோ. பேகா கோபாசோ ஜொம்சிமில் அஜு மசிஸ்கே மொக்கோசோயோ. பேகோ கொப்பாசோன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், வயிறு பசிக்கிறது. கொப்பாயோன்னு சொன்னால் பசிக்கிறது, அபாயோன்னு சொன்னால் வயிறு வலிக்கிறது. பேகா அபாயோன்னு சொன்னால் வயிறு வலித்தல். பேகா கொப்பாயோன்னு சொன்னால் வயிற்றுக்குள்ள பசித்தல். பசித்ததால் பகல் சாப்பாட்டை மிகவும் மசிஸ்கே ருசியாக சாப்பிட்டேன் என்று சொல்ற நேரடி கருத்து. ஆனால் இந்த வாக்கியத்துக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதிகம் பசித்ததால பகல் சாப்பாட்டை அதிகமாக, மிகவும் அதிகமாக சாப்பிட்டேன் என்று சொல்றது தான் இந்த வாக்கியத்தில் குறிக்கிற நேரடியான கருத்து. நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் நேரடியாக எடுக்கக்குள்ள ருசியாக சாப்பிட்டேன் என்றதையும், இந்த ஹன்னு சொல்லி ஒரு ருசியாக, அதிகமாக அப்படின்னு சொல்லி அந்த அடைமொழியில அழுத்தமாக காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க கேன்னு சொல்றது. ரைட். அடுத்தது சின்ன உரையாடல் ஒன்று. மொரிரில் நோமு ஜருப்கே
ஜல்லா ஜல்லஸ் ஜியோ, அதாவது தமிழால சொல்ல போனா முறிருள், தலையை மிகவும் குறுகலாக அல்லது மிகவும் சிறியதாக, ஜல்லாஸ் ஜியோ வெட்டிட்டீங்களான்னு சொல்லி ஒரு ஆள் கேட்கார். தலையை எப்படி வெட்டுற, இவரது தலை முடியத்தான் கேட்காங்க. மொரி கறக்குச்சுன்னா தலைமுடி. அப்ப கரெக்ட்னு சொல்லலாம் விட்டு போட்டு முறையீடு தான் இப்ப புது சிலபஸ்ல இருந்து வர கேள்விகள்லையும் சரி, புத்தகத்திலையும் சரி, எல்லா இடத்துலையும் முறைன்னு சொல்லி தான் தலைமுடிக்கும் யூஸ் பண்றாங்க. தலைக்கும் அதான், தலைமுடிக்கும் அதான் மாதிரி யூஸ் பண்றாங்க. வெட்டின ஜல்லாஸ் ஜியோன்னு சொல்லி வரக்குள்ள தலை முடியும்னு சொல்லியும், வலிக்குது அல்லது துதுன்னு சொல்லி வரக்குள்ள தலைவலி வரும்னு சொல்லி வரக்குள்ள முறிக்கா அபாயம்னு சொல்லி வர தலைவலின்னு சொல்லி மாத்தி போட்டு அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ளணும். ரைட். அதுக்கு அடுத்த ஆள் விட சொல்றாரு, தஞ்சன் தஞ்சுன்ஹே போயோசோ ஜொஹன்தேயோ, நீட்டா இருப்பதால நல்லா இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆள் அடுத்த ஆள் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோம்னு சொன்னா சிங்சொல் ஹாகே, உண்மைக்கு உண்மையாக, நேர்மையாக அப்படின்னு சொல்லி அந்த கன்னு சொல்லி முடிகிறது. அதுல அந்த கிராமரா இந்த கேன்னு சொல்ற கிராமரா இருக்கு. இது பொதுவா முக்கியத்துவம் இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அடைமொழிகள் என்று பயன்படுத்துகிற இடங்கள்ல கட்டாயம் நமக்கு டக்குன்னு அந்த சொல் வந்து அடைமொழி இந்த இப்படியான சொல் வரக்குள்ள இதுக்கு அர்த்தம் தெரியாட்டியும் நம்ம விட்டு போட்டு போகக்கூடிய ஒரு சொல்லா இருக்கும். சரிதானே? அப்போ நமக்கு அந்த எக்ஸாமில் போகக்குள்ள கேள்விகள் செய்யக்குள்ள கொஞ்சம் புதுசாக ஒரு சொல்லா போட்டு கேன்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஓ இது நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இதுக்கு அடுத்த சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் நம்ம மெயினாக பார்க்கணும்னு சொல்லி விளங்கிட்டு போகலாம். இப்போ முறிகள் நோமு ஜருப்கேன்னு சொன்னால் மிகவும் அஹ், கொட்டனாக, மிகவும் சிறியதாக சொல்லாம முடி வெட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ எந்த இடத்துல முடிய கொட்டானா வெட்டினாலும் சரி, கொட்டான் இல்லாமல் நீட்டமாக வெட்டினாலும் சரி, அப்போ அது வந்து நமக்கு முக்கியத்துவம் இல்லை, முடி வெட்டினது தான் முக்கியத்துவம். அதை மட்டும் விளங்கிட்டா சரி. அப்போ இந்த கிராமர் வந்து தேவை, ஆனால் முக்கியம் அந்த அளவுக்கு இல்லை என்றதை விளங்கி கொள்ளுங்க. ரைட். கீழே உள்ள வர கேள்விகளை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. செஞ்சுட்டு எனக்கு கட்டாயம் விடைகளை அனுப்பணும். ரைட். அடுத்தது இரண்டாவது உரையாடல். மதுசி யோஜும் உரி கொஞ்சங்கி இரிமானந்தே ஹிம்தில்ஜி அனாயோ. மதுசி யோஜும் இப்போது அல்லது அண்மையில் எங்கட கம்பெனி, எங்கட ஃபேக்டரி உரி கொஞ்சங்கி ஃபேக்டரி வேலை அதிகமாக இருக்கிறது, ஆகவே கஷ்டமாக இல்லையா. அந்த ஹிந்து நின்றேன்னு சொல்லி வரக்குள்ள அடுத்த போட்டு ஆகவே சோ சொல்லி ஒரு சொல்ல போட்டு கமா போட்டு ஹிம்தில்ஜி அனாயோ கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காரு ஒரு ஆள். அதான் யாரு கேட்காரு, கொஞ்சம் ஜங் கேட்காரு. மேலே நம்ம கொஞ்சம் ஜங்குன்னு சொல்லி பார்த்தோம், அடுத்த நிம்ம போட்டு வந்திருக்கு. அதுக்கு மதுசி சொல்றாரு, நே கொஞ்சம் ஜங்கும் குவெஞ்சனம் குவெஞ்சன் சிம்னிதா, பரவாயில்லையாகும் சொல்றாரு. அப்ப கொஞ்சம் நீங்க தயங்கினையோ, ஓ நல்லதா போயிட்டு நீங்க சொன்னது நல்ல விஷயம், நீங்க சொன்னது நல்ல விஷயம், அதிர்ஷ்டமாயிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வோட சொல்றாரு. அதிர்ஷ்டமாக போய்த்து மதுசினின் ஹங்சங் சொங்சில் ஹாகே இருள்ஹேசோ சம் ஜோஹாயோ. மதுசினின் என்று சொல்லி என்ன சொல்ல போல, மதுசினானவர், மதுவானவர் எப்போதும் உண்மைக்கு உண்மையாக, சொங்சில்ஹாகே இல்ஹேசோ வேலை செய்வதால் உண்மையில் நல்லா இருக்கிறது அல்லது நல்லம், கம்பெனிக்கு நல்லம். நோமு ஹிம்திருமியோன் மல்ஹேயோ, மிகவும் கஷ்டமா இருந்தால் என்னிடம் பேசுங்க, மல்ஹேயோ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கம்சாமிதா அப்புரோதோ யோல்சிமி இருள்ஹாகே சுமிதா, நன்றி, இது இனிமேலும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்வேன். கொஞ்சம் திரும்ப கேட்காரு, மதுசியினுடைய கொஞ்சம் ஜொக்கின் தேதோக்கா, அதாவது மேலும் மேலே நம்ம சொல்லப்பட்டது பொசிட்டிவான எண்ணம், பொசிட்டிவான மனநிலை உண்மையில் நல்லா இருக்கிறது, நல்லம். மதுசிகா, மதுசி உரிஹாகோ வேலை செய்கிறது எங்களுடன் நீண்ட காலம், ஒரே நீண்ட காலம்,
கத்தி இல்ஹாமியான் ஜொஹே ஜொக்கேசோயோ நீண்ட காலம் சேர்ந்து வேலை செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. கேசோயோன்னு சொல்றது எதிர்காலத்து கிரமர். இது நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு ஞாபகத்துக்கு ஞாபகம் கொள்ளுங்க. நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கீழே உள்ள வர சொற்களை வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் அந்த இந்த புக்ஸ்ல இருக்கு பாருங்க. கொஞ்சம் இரிமான்தா வேலை அதிகமாயிருத்தல், கொஞ்சம் சொன்ன ஃபேக்டரி, சொங்சில் ஹதா உண்மைக்கு உண்மையாக இருத்தல். இப்போ இந்த யூனிட்லேயே இந்த சொங்சில் ஹதான சொல் வந்து 5-6 தரம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஞாபகத்துக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் அசௌகரியமான சொல்லாக இருந்தாலும் திரும்ப திரும்ப வாசிக்க அது ஞாபகத்துக்குள்ள வந்துடும். அடுத்தது சிக்தம் கென்டின், ரெஸ்டாரண்ட் அல்லது சின்ன ஹோட்டல் அப்படி சொல்லலாம். அஹ், பப்புதா பிஸியா இருக்கிறது, ஜில்குப்தா சந்தோஷமாக இருத்தல். கீழே ஒரு விஷயம் சொல்லிக்காங்க பாருங்க. தொப்புனியேயோ தொப்புனியேயோ நன்றி அல்லது தேங்க்ஸ் டு யூன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆஹ் இது அதுல உரையாடல் ஒன்று. இருள் அஜு ஜொஹ்னேயோ வேலை மிகவும் ஜல்ஹனேயோ நன்றாக செஞ்சீங்க, நன்றாக செய்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நிமி ஜல் கர்ஜியோ ஜுசின் தொப்புனியேயோ மேனேஜர் அல்லது சூப்பர்வைசர் நன்றாக படிச்சு தந்ததன் ஜுசின் படிச்சு தந்தது அல்லது படிச்சு தந்தது தொப்புனியேயோ நல்ல விஷயமாகும் அல்லது நல்லதா பெய்த்து அப்படின்னு சொல்லலாம். படிச்சு தந்தது நல்லதா பெய்த்து அல்லது நன்றி அதோட சேர்த்து நன்றியையும் கமா போட்டு சொல்லிக் கொள்ளலாம். அப்போ இந்த உரையாடல் வந்து குவாஜங் நிம்முக்கும் இன்னொரு ஆளுக்கும் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கும் இடையில தான் நடக்குது. அப்போ சூப்பர்வைசர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, வேலையெல்லாம் பெஸ்ட்டாக செஞ்சு தாரீங்கன்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எல்லாம் நீங்கள் படித்து தந்தது தான், நன்றா படித்து தந்ததால நான் நல்லா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் நீங்களும் எதிர்காலத்தில் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு வந்து சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு சரிதானே? உரையாடலை இந்த சாரி முன்ஹுவா ஜொம்போ கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேகமாக பார்த்துட்டு போவோம். இதில் ஜிக்ஜங்னே ஒன்னோ ஏஜோல்னு சொல்லி வேலை செய்கிற இடத்துக்குள்ள நேன்னு சொன்ன அன்னை தெரியும் தானே, அன்னையோட சுருக்கம் தான் நேன்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. வேலை செய்கிறது இடத்துக்குள்ள ஒன்னோன்னு சொன்ன மொழி பயன்பாட்டு ஒழுக்கம் அல்லது மொழி ஒழுக்கம் சொல்லி சொல்லலாம். தமிழால் நேரடியாக சொல்ல போனால் மொழி ஒழுக்கம். நம்ம எப்படி ஒழுக்கமாக மற்றவங்களோட பேசுகிறோம்ன்றது, தூசண வார்த்தைகள் பயன்படுத்தாமல் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாமல் பேசுகிறன்றத மரியாதையாக பேசணுன்ற விஷயங்களை சொல்கிறது. ரைட். முதலாவது பந்தியை பார்த்தோம்னு சொன்னால் பங்குகி ஜிக்ஜங் ஏசோனன் சங்தே பங்கி கொரியாவினுடைய ஃபேக்டரி அல்லது தளத்தில் இருக்கும் சந்தே பங்கின்னு சொன்னால் தனிநபர் அல்லது மூன்றாம் நபர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. சில இடங்களில் கே இன்னு சொன்னாலும் தனிநபர்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதில் வந்து முதலாவது சொல்லப்பட்ட சந்தே பங்கின்னு சொன்னால் தனிநபர். ஜிக்வினா ஜிக்ஜேக் இந்த எல்லோ கலரால் ஹைலைட் பண்ணிங்க பாருங்க. ஜிக்ஜேங் ஜிக்வினா ஜிக்ஜேக் அப்படின்னு சொன்னால் தொழில் பெயர் அல்லது பதவி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் பெயரும் பதவி நிலையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இலங்கையில் முகாமைத்துவ உதவியாளர்னு சொல்லி சொல்கிறது பதவி பெயர். அதில் ஒவ்வொரு தரம் 3, தரம் 2, தரம் 1 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதவி நிலையிலையும் ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அப்படியான விஷயங்கள் வந்து இப்போ அப்படியான விஷயத்த பதவி நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது தொழில் நிலைன்னு சொல்லுவாங்க. தாரா பின்பற்றி கொச்சிங்கல்னு சொல்றது. கொச்சிங்குன்னு சொன்னா அந்த என்னன்னு சொல்ற திரு திரு அல்லது ஒருத்தர் பதவி பேரை போடுவாங்க. கௌரவ செயலாளர்
அப்படின்னு சொல்லி கௌரவ பிரதேச செயலாளர், கௌரவ ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொசிஷனுக்கு ஒரு பெயர் இருக்குந்தானே, அந்த பெயரை சொல்றதுக்கு ஹொச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஹொச்சிங்கள் பிறவி பெயர்களை குப்பியல் ஹாயோ வித்தியாசப்படுத்துதல். இந்த சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் கட்டாயம். குப்பியல் ஹாயோ, குப்பியல் ஹாயோ சாயங் ஹமிதா, வித்தியாசப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது. வெச்சர மேகி, அதாவது நம்மளோட உயர்ந்த பதவிகள், உயர்ந்த வயசுலேயோ பதவி நிலையிலேயோ உயர்ந்தவங்களை வெச்சரம்னு சொல்லுவாங்க. வெச்சர மேகேன்னு அவர்களிடத்தில், அவர்களிடம் புஜங்னிம், குவஜங்னிம், தங் திம்ஜங்னிம், பஞ்சங்னிம், சொரம்னு சொல்லி கமா, அந்த இன்வெர்ட் கமா முடிஞ்சது ப்ரோ, சொரம்னு சொல்லி இப்படியான 4 பதவி பெயர்கள். முதலாவது புஜங்னிம் சொன்னா கீழுக்கு ஒவ்வொரு பிரேக்கெட்ல போட்டு பாருங்க. புஜங்னிம்னா டிபார்ட்மெண்ட் ஹெட், டிபார்ட்மெண்ட் ஹெட்னுச்சுன்னா சிஇஓன்னு சொல்லலாம் அவர். அது கீழே குவாஜங் நிம்னுச்சுன்னா ஜெனரல் மேனேஜர், பொது முகாமையாளர். திம்ஜங் நிம்னுச்சுன்னா டீம் லீடர். பஞ்சங் நிம்னுச்சுன்னா குரூப் லீடர் அல்லது சூப்பர்வைசர். டீம் லீடரு கீழே ஒரு சூப்பர்வைசர் ஒரு ஆள் இருப்பார், அவரை பஞ்சங் நிம்னு சொல்லுவாங்க. ரைட். அந்த பதவி நேர்களுக்கு சொரம்னு சொன்னா போன்ற, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், போன்ற. ஜிக்வீனா ஜிக்சேக், பதவி நிலை, சாரி பதவி பெயர் அல்லது பதவி நிலை. ஆஹ் தாழ்மே, பதவி நிலைக்கு அடுத்ததாக. தாழ்மைன்னு சொன்னா அடுத்து. ஆஹ் கேள்வியிட தலைப்புகள்ல எல்லாம் நிறைய இடத்துல வந்துருக்கும் தாழ்மைன்னு சொல்லி. அடுத்து நிம்மை, நிம்முன்னு சொல்லி நிம்மில் புத்தியோ, நிம்மை சேர்த்து அல்லது நிம்மை ஒட்டி. புருணின் கொசி, அழைப்பது. ஜொஹ்கேஸ் ஜொஹ்சிம் நிதா, நல்லமாகும். நிம்முன்னு சொல்ற ஒரு நம்மளோட பேரை சொல்லி கூப்பிடக்கூட சின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி. ஃபர்ஹான் சி அப்படின்னு சொன்னா ஃபர்ஹான், மிஸ்டர் ஃபர்ஹான் சொல்றது. அதே போல இவங்களுக்கு நிம் நிம்னு சேர்த்தா இவங்களை ஒரு பதவி நிலையோட கௌரவன்னு சொல்லக்கூடிய மாதிரி பயன்படுத்தக்கூடிய சொல்லணும். நிம்மை சேர்த்து அழைப்பது நல்லம். மான் இல் சொல்றாங்க. மான் இல்ன்னு சொன்னா அது மட்டுமல்லாமல், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இந்த சொல் வந்து முக்கியமான ஒரு சொல் வந்து பந்தி கேள்வியில் வரக்குள்ள யூஸ் பண்ண பாருங்க. மானில் அது மட்டுமல்லாமல், யொரோ மியோங்கி, மியோங்கி பல அல்லது பல வகையான, பல மியோங்குன்னு சொன்னா மனிதர்களினுடைய மியோங் குவாஜங்னிம் இஸ்தாமியன், நிறைய குவாஜங்னிம், அதாவது நிறைய ஜெனரல் மேனேஜர், மேனேஜர் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனில நிறைய மேனேஜர் மாதிரி இருப்பாங்க ஒரு துறைக்கும். அப்படி அந்த மேனேஜர் மாதிரி நிறைய இருந்தாங்கன்னு சொன்னா, இஸ்தாமியன் இருந்தால், குபுரில் விகே அலை குபுனில் விகே, அதாவது கௌரவப்படுத்துவதற்காக அல்லது தனித்துவப்படுத்துவதற்காக, பிரிச்சு காட்டுவதற்காக. குவாஜங்னிம் அப்பே, அவர் பதவிக்கு முன்னால. இரும் இனா சொங்கள், அதாவது அவர முழு பேரு அல்லது பதிவு பேரு நம்ம சொல்லுவோம். இப்போ வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ல ஒரு பேர் கூப்பிடுவாங்க, 2 பேர் வச்சா கொள்ளக்கூடிய அப்படி ஒரு விஷயத்த சொல்லப்படுது. சும்மா நோமலா கூப்பிடுற பேரு அல்லது சொங்குன்னு சொன்னா அவர உத்தியோகபூர்வமான பதிவு பெயரை வந்து புத்தியோ ஒட்டி. கிம், உதாரணத்துக்கு பிரேக்கெட்டில் போட்டியாங்க கிம் ஜின் சு குவாஜங் நிம் அப்படின்னு சொல்லி அவர் பேர் கிம் ஜின் சுன்னு சொல்லி பேரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது முழு பேரை சொல்லி கூப்பிட்டு. பொக்கன் அல்லது, பொக்கன் அல்லது. இதோட இன்னொரு சொல்லுன்றீங்கன்னா நான் சொல்லி யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றாங்க அல்லதுக்கு. அதே போல புதுசா ஒரு சொல்லு வந்து தோணன், 2 உத்தனா போட்டு தோணன். சரியா? தோணன் இப்படி ஒரு சொல்லும் யூஸ் பண்றாங்க அல்லதுக்கு. இப்போ பின்னுக்கு வந்துச்சுன்னு சொன்னா பார்ப்போம், இல்லாட்டி நான் எங்க இருந்தா பார்த்து அனுப்புறேன், குரூப்ல போடுறேன். தோணன் அல்லது அப்படின்னு சொல்லி 3 சொல்லுது. அல்லதுன்னு சொல்லி வரக்குள்ள யோசிக்க வேணாது. தோ தோன்னு சொல்லி தனியா வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் மேலும் அல்லது அதுக்கு மேலதிகமாகன்னு சொல்லி பயன்படுத்தலாம்.
அதோட சேர்த்து அடுத்தது சொல்கிறாங்க கிம் கோஜங் நிம் அவரோட சும்மா பேரை சொல்லி அவரோட பதவி பேரை சொல்லி சுரம் போன்ற பொறுமையும் தூய்மையை அழைக்கவும் அழைத்தால் முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. கீழே உள்ள பந்தியலையும் வேகமாக பார்த்துட்டு போவோம். பிசித்ஹன் ஒத்த கருத்துள்ள அல்லது ஒத்த சமநிலையான சமதரமுடைய அந்த மதிவெடுத்து எடுத்துட்டு போவோம். ஜிக்குப் இ ஒரே ஒத்த பிசித்தான் ஜிக்குப்னு சொல்லக்கூட ஒரே தரமுடைய அல்லது ஒரே வேலையுடைய தொங்ரியோனா கீழுக்கு வருவது மேலே சின்னனா சொல்லி தொங்ரியோனா வேலையாட்கள் அல்லது சக வேலையாள் ஒரே பதவி நிலை தரமுடைய வேலையாட்கள் அல்லது ஹூப்பே என்று சொல்லியிருக்கிறது. ஜூனியர் ஹூப்பே 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 என்று சொன்னா ஜூனியர். அதே போல ஹூப்பேன்னு சொன்னா ஜூனியர், பின்னுக்கு வரும் சீனியருக்கு காட்டுறேன். ரைட். ஹூப்பேரில் பொருள் தேனின் ஜூனியர்களை அழைக்கும் போது, அதாவது ஒரே பதவி நிலையில் உள்ளாக்கள் அல்லது ஜூனியர்களை அழைக்கும் போது இரும் திவியே பேருக்கு பின்னால சீரில் இந்த மேலே நான் சொன்னது மிஸ்டர்ந்து வாரது சீரில் புத்தியோயோ அவரை புத்தியோன்னு சொல்லி சேர்த்து அல்லது அதுக்கு பின்னால ஒட்டி கிம்ஜின்சு சி அப்படின்னு சொல்றாங்க. யூஜின்சி போன்றவாறு சொரம் சொரம்னு சொல்லப்போல போன்ற பொருள்நிதா அழைக்கிறார்கள் என்று போன்று அல்லது போன்றவாறு அழைக்கப்படுகிறது சொல்லி நம்ம வாக்கியத்தை நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கொள்ளணும். ஜின்சு சீனா யுஜின்சி சொரம் சொங்கல் அவர பதிவு பேரை பேகோ கலட்டி கொண்டு அல்லது அகற்றி கொண்டு பேதான்னு சொல்ற அவரை புடுங்கி எடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. எடுத்துக்கொண்டு பேரை மட்டும், அதாவது அந்த சீல வர பேரை மட்டும் புருகிதோகானந்தே இனன் சந்தே பங்கே அழைக்கவும் அந்த என்ன பேரை மட்டும் சீன்னு சொல்லாம மிஸ்டர்னு சொல்லாம சும்மா ஃபர்ஹான் அப்படின்னு சொல்லி மட்டும் அழைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. சந்தே பங்கே தனிநபர் பற்றிய தேகன் பற்றிய சின்கின் ஹமி பியன்ஹியோன் இம்மிதா தனிநபர் பற்றிய நெருக்க அன்பு பற்றிய அன்பையும் வெளிப்படுத்துகிறது. நட்புறவினுடைய சின்கின்ஹம் சொன்னா நட்புறவை பியோகியன்ஹதா வெளிப்படுத்துதல் சொல்றாங்க, வெளிப்படுத்துகிறது. இத்தே இதன் போது அல்லது இதன் போது மான் இல் மட்டுமல்லாமல் சொல்றது சந்தே பங்கி தனிநபர் அல்லது மூன்றாம் நபர் ஜசின் போதா தன்னை விட நாயிகா மான் வயசில் அதிகமான கியங்கு சந்தர்ப்பம் இரும் பெயர் தேசன் பெயர் தொடர்பான அல்லது பெயருக்கு பதிலாக சொன்பேனிம் இந்த வருது சீனியருக்கு. கூப்பேன்னு சொன்னா ஜூனியர், சொன்பேனிம் சொன்னா சீனியர். சீனியர் ஈனான்னு சொல்லிருக்கி, இனாட கிராமர் சேர்ந்துருக்கி ஈனா குத்தெழுத்துல வாரத்து முடிகிறதால ஈனான்னு சொல்லிருக்கி. ஹியங் நூனா அண்ணன் அண்ணா அக்கா உடன் சேர்த்து குடும்ப தலைப்பு கஜோக் ஹோச்சிங் என்று சொன்னா குடும்ப பெயர் தலைப்பு அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்கள். அப்படியும் திங்குரோன்னு சொன்னாலும் போன்ற சொரம் கோத்தகர்த்தா திங்கு யூஸ் பண்ணலாம். கத்துன்னு சொல்லியும் போன்றன்னு யூஸ் பண்ணலாம். போன்ற எல்லாம் உண்டு. திங்குரோ புரிகிதோ ஹம்னிதா அழைக்கவும் முடிகிறது, அழைக்கவும் செய்கிறார்கள் சொல்லி சொல்றாங்க. என்ன விஷயம் சொன்னா சீனியரை சீனியர்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதே போல அண்ணா அக்கா அப்படியான வார்த்தைகளையும் குடும்ப பேர்களையும் வச்சு கூப்பிடுறாங்களான்னு சொல்லி சொல்லப்படுது.
ரைட். இந்த முன்புவா வந்து எக்ஸாமில் ஒரு கேள்வி அல்லது ஒரு உரையாடல் கேள்வி அல்லது ஒரு பந்தி கேள்வியை நமக்கு கொண்டு வரக்கூடியது வந்தது ஏற்கனவே. ரைட். அடுத்த பந்தியை பார்த்தோம்னு சொன்னா ஜிக்ஜங் ஏசோனுன் வேலைத்தளத்திலிருந்து அல்லது வேலைத்தளத்தில் ஒல்பரன் சொன்னா ஒல்பரன் ஒரு நல்ல சொல் உண்டு இது. ஒல்பரன் உரிய உங்களால டைப் பண்ணலாமா? உரிய அல்லது பொருத்தமான அல்லது சரியான, இப்படி பல அர்த்தங்கள்ல இந்த ஒல்பரன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் எடுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒல்பரன், இந்த சொல் ஒல்பரன் என்ற சொல் எங்க வரும்னு சொன்னா கிராஃப் கேள்வியில வரக்கூடிய ஒரு சொல். ரைட். கிராஃப் கேள்வி செய்யும்போது ஒல்பரன் என்ற சொல் வந்துச்சுன்னு சொன்னா டக்குண்டு சரியான அல்லது பொருத்தமான விடையை தெரிவு செய்யுங்க, பொருத்தமான விஷயத்தை உரிய விஷயத்தை பாருங்கன்னு சொல்லி இந்த வட்ட கிராஃப் வர கூடுதலான வட்ட கிராஃப் வர கேள்வியில இந்த ஒல்பரன் என்ற சொல்லல் கூடுதலாக வந்துருக்கு. ரைட். உரிய ஹொச்சிங்கள் உரிய பொருத்தமான தலைப்புடன் ஹம்கே சேர்த்து ஜுந்தேத் மல்லுல் சாயம் காணும் கொச்சி, உரிய பெயர் தலைப்புடன் சேர்த்து ஒன்றாக, ஹம்கேன்னு சொன்னா ஒன்றாக சேர்த்து ஜொந்தேத் மல்லுல் மரியாதையான பேச்சை பயன்படுத்துவது ஜொஹ்சின்னிதா நல்லதாகும். வெட்சரம் மேல கீழே பார்த்தோம் சொன்பே நிமுக்கு ஒத்த கருத்தா வெட்சரமையும் பயன்படுத்தலாம். இதையும் ஒத்த கருத்தா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்க போய் கனெக்ட் ஆகுது. சொன்பே நிமோட கனெக்ட் ஆகுது. சொன்பே நிமோட கனெக்ட் ஆகுது. ரைட். அடுத்தது வெட்சரமினா நாயிகா மானன் வயசில் அதிகமான ஆக்கள் சரமேகேனுன் சரம்திரேகேனுன் ஆக்களிடம் மக்களிடம் அல்லது மனிதர்களிடம் முள்ளொன்னினா முள்ளொன்னினான்னு சொன்னா மட்டுமல்லாமல் நேரத்தோட மாநிலன்னு சொல்லி வந்து சந்தர்ப்பம் சில நேரங்கள் என்று சொல்றது. முள்ளொன்னினா மட்டுமல்லாமல் தொங்குரியோனா ஹூபே ஏகேதோ சக ஊழியர்களிடம் அல்லது ஜூனியரிடமும் ஜொந்தேத் மல்லு சாயம் காணும் கொசி பரம்ஜிக் ஹம்னிதா ஜூனியர் அவர்களிடமும் மரியாதையான பேச்சை பயன்படுத்துவது பரம்ஜிக் ஹம்னிதான்னு சொல்றது விரும்பத்தக்கதாகும் சொல்றாங்க. சீனியர்கிட்ட போய் மரியாதையா பேசுற மாதிரி ஜூனியர்கிட்டையும் மரியாதையா பேசுறது விரும்பத்தக்கதாகும். எல்லாருக்கும் மரியாதையா கொடுத்து மரியாதையா பேசணுன்ற விஷயத்தை தான் அதில் வலியுறுத்தப்படுது. தோகன் மேலும், இந்த தோகன் சொல்றதுக்கு தான் தோணுன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா அல்லதுன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. நான் அந்த சொல் வரக்கூடிய வாக்கியத்தை நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். தோகன் மேலும் ஒன்றேனா எப்போதும் எப்போதாவது அல்லது எப்போதும் சொல்லி அழுத்தலாம். எப்போதும் ஜொங்ஜுங் ஹன் பியோகியன்னு, அதாவது மரியாதையான மேலுக்கு நம்ம படத்துல பார்த்திருப்போம் ஜொங்ஜுங் ஹதா மரியாதை கொடுத்தல் ரெஸ்பெக்ட் பண்ணுதல்னு சொல்லி மரியாதையான வெளிப்பாட்டை சாயங்காகோ பயன்படுத்தி கொண்டு கம்ச ஹம்னிதா ஜுவேசம் ஹம்னிதா புதக் திரும்னிதா, அதாவது நன்றி ஜுவேசம் ஹம்னிதான்னு சொன்னா மன்னிப்பு கேட்கறது, மன்னிச்சு கொள்ளுங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு மற்ற சொல்ல என்ன இருக்கு? மியான் ஹேயோன்னு சொல்லுவாங்க, மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. அதை விடையும் மரியாதையானது ஜுவேசம் ஹம்னிதா கொரியர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சொல்லுது. புத்தக் திரும்பிதா கொஞ்சம் உதவி தாங்க அல்லது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு போகல புத்தக் திரும்பிதான்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. திங்கி போன்ற பியோகியன்னில் வெளிப்பாடுகளை ஜஜு அடிக்கடி சாயங்காயோ பயன்படுத்துவதால், இதுல வரக்கூடிய ஹாயோன்னு சொல்ற
ஆயோல இந்த யோன்னு சொல்லி வர்றது நம்மளுக்கு புது சிலபஸ்ல வந்து ஒரு புதிய கிராமர். மியோன்னு சொல்ற அர்த்தத்தை கொடுக்கும். மியன்னு சொன்ன ஆள்னு சொல்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிராமர் உண்டு. சாயம் ஹாயோ பயன்படுத்துவதால், அடிக்கடி பயன்படுத்துவதால், ஜசினி தன்னுடைய மாவுமில் பியோகியன்ஹானில் தன்னுடைய மனநிலையை அல்லது மனசை வெளிப்படுத்துவது முக்கியமாகும். அதாவது நான் இப்படித்தான் பேசுவேன், நான் நல்ல மரியாதையாக தான் நடந்து கொள்வேன்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்கு ஒரு உணர்வை கொடுக்கறத பற்றி சொல்கிறாங்க. இதோட இந்த முன்ஹுவா முடியுது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு கீழே வர கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் செய்யுங்க. செஞ்சு டவுட் அடிக்கிற கேள்விகளை கட்டாயம் ஹைலைட் பண்ணி குரூப்லேயோ அல்லது எனக்கு பர்சனலாகவோ அனுப்புங்க. நான் அதுக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு குரூப்லேயே தருவேன். சரிதானே? இந்த கேள்விகளை செய்யுங்க. ஆடியோ கேள்விகளை செய்ய முடியுமா இருந்தால் செஞ்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் நம்ம தொடருவோம். 감사합니다.